அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. யார் அவர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உமர் அவர்களுடைய மகன். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதில் மிக உயர்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதரை இந்த தோழரை போன்று நேசிப்பது கடினம். அல்லாஹ்வுடைய தூதர் நில்லுங்கள் என்று சொன்னால் நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்குங்கள் என்று சொன்னால் உறங்குவார்கள். அதற்கு மேல் எந்த ஒரு கட்டளையும் இப்னு உமருக்கு தெரியாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு மதீனாவுடைய வீதிகளில் தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக இங்கே நுழைகிறார், அங்கே வெளியே வருகிறார், இங்கே வெளியே வருகிறார், அங்கே நுழைகிறார். சஹாபாக்கள் கேட்டார்கள், இப்னு உமரே ஏன் இப்படி செய்கிறாய்? இந்த செயலை உன்னை செய்ய வைத்தது எது? சொன்னார், லஅல்ல ஹுஃபன் யகஉ அலா ஹுஃபின். இந்த ஒட்டகத்துடைய பாதம் அதிலே படக்கூடிய தூசி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் நடந்த இடத்தில் பட்டுவிடாதா? இந்த ஒட்டகத்துடைய பாதம் முஹம்மது ரசூலுடைய ஒட்டகம் நடந்த அந்த இடத்தில் பட்டுவிடாதா என்பதற்காக இப்படி செய்கிறேன். யாரும் முஹம்மது ரசூலுடைய ஒட்டகத்தோடு அவர் இந்த முறையில் நடந்து கொண்டார் என்றால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த தோழர் எப்படி நடந்திருப்பார்? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குல்ல பித்அத்தின் தலாலஹ், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். வ இன் ரஆஹ அன்-நாஸு ஹஸனா, மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும், மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும். உதாரணத்தை கவனியுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு முன்னால் ஒரு தோழர் தும்புகிறார். என்ன சொல்கிறார்? தும்பும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழ், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சலாம் உண்டாகட்டும். இப்னு உமர் கவனித்தார்கள், தோழரே என்ன சொல்லுகிறாய்? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்றார். நான் இந்த வார்த்தையை முஹம்மது ரசூல் எங்களுக்கு கற்றுத்தந்ததாக நான் பார்க்கவில்லையே. தும்பும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தும்பும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்பதைத்தானே நான் கூறுவதை கேட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று நீ எப்படி சொல்கிறாய்? என்ன தவறு இருக்கிறது அந்த வார்த்தையில்? என்ன தவறு இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் உண்டாகட்டும். ஆனால் இப்னு உமர் என்ன சொன்னார்கள்? இந்த வார்த்தையை முஹம்மது ரசூல் தும்பும் பொழுது எங்களுக்கு கற்றுத்தரவில்லையே. அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை மட்டும்தானே முஹம்மது ரசூல் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். முஹம்மது ரசூல் ஒரு வார்த்தையை கற்றுத்தந்திருக்கும் பொழுது நீ என்ன ஒரு புதிய வார்த்தையை தோழரே சொல்லுவது? ஒரு வார்த்தையில் முஹம்மது ரசூலுடைய வழிமுறை மாறிவிடக் கூடாது என்று எண்ணியவர்கள் தோழர்கள். ஒரு வார்த்தையில் முஹம்மது ரசூலுடைய உச்சரித்த அந்த வார்த்தை மாறிவிடக் கூடாது என்று இருந்தவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா.